நைட்டு செஞ்ச சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா எப்போவுமே நம்ம காலையில் வடுகம் அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே சுவையாக இருக்கும். வச்சிருக்கிற சாதத்தை தண்ணி சேர்த்தாம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கரைசலையும் இதிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விடணும். இப்போ நம்ம கூடுதலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வகுத்து விட்டுக்கலாம். தட்டில் நெய் தடவி இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். நாங்கள் பழைய சாதத்தில்